தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். எப்போ ஜாதகம் பார்க்கணும், எப்போ ஜாதகம் பார்த்தா அது சரியா இருக்கும்? அதாவது ஒரு பொருளாதாரத்தையோ ஒரு காலத்தையோ அல்லது ஒரு உறவையோ சார்ந்து நம்ம ஏதேனும் ஒரு முக்கிய செயல் செய்கிறோம். அவயோக தசாபுக்தி நடக்கும்போது அடிக்கடி ஜாதகம் பார்க்கறதை தவிர்க்கிறது நல்லது. முக்கிய சம்பவங்கள் சார்ந்து ஏதேனும் சந்தேகம் வரும்போது, இல்லை நேரம் சரியில்லை, எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, அப்போ போய் ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கிடலாம். ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட கால வரையறை சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் போய் திரும்ப திரும்ப பார்த்து அந்த எதிர்மறை எண்ணங்களை வலுப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா போதும். ஞான மார்க்கத்துக்கான அமைப்பு அவங்க ஜாதகத்துக்குள்ளே இருக்கும்போதுங்க, இயல்பு வாழ்க்கையில் கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்தின் அளவு அவங்களுக்கு குறையும். அதனால தான் ஞானிகளுக்கு ஜாதகம் வேலை செய்யும். நீங்கள் திங்கக்கிழமை சிவனை கும்பிட்டு, அப்படியே செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிட்டீங்க, அப்படியே வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் மனம் சரணாகதியை அடையாது. இது எப்படின்னா, கிரகங்களை நம்மால் வெல்ல முடியுமா? எளிமையாக வெல்ல முடியும். ஆனால் அந்த வெல்ற ப்ராசஸ் கஷ்டம். வெல்ற நொடியில் நம்ம அதை எளிமையாக வென்றுட்டு போயிடலாம். எப்படி வென்றுட்டு போயிடலாம்? அப்போது மகான்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மகான்கள், இது கிரகங்கள், இடையில் இருக்கிற காற்று தான் மனம் அப்படிங்கிற ஒரு மீடியேட்டர். அப்போ அந்த மனதை என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படியே ஒன்றின் மீது குவிச்சு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம 12 லக்னங்கள் பற்றி பேசியிருந்தோம். அந்த சீரீஸ் நம்ம நேயர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. நிறைய பேர் வந்து எங்களுடைய லக்னத்திற்கான பலன்களையும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதையும் எங்களால் இந்த வீடியோவில் பொருத்தி பார்த்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதிலும் நிறைவாக மீனம் ஒரு 20,000க்கு மேலே போய் அத்தனை பார்வையாளர்களை சென்றடைந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி சார். ஸோ எப்போ ஜாதகம் பார்க்கணும், எப்போ ஜாதகம் பார்த்தா அது சரியாக இருக்கும்? அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு வழிகாட்டி, சரிங்களா? வழிகாட்டி எப்போ தேவை அப்படின்னா, நமக்கு தடுமாற்றம் அல்லது சந்தேகம் வரும்போது தான். இது எப்படின்னாங்க, தினமும் காலையில் சூரியன் வர்ற மாதிரி தினமும் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க, சரிங்களா? நான் தும்முனா ஜாதகம் பார்ப்பேன், எழுந்தால் ஜாதகம் பார்க்க, தூங்குனா ஜாதகம் பார்ப்பேன். எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகமே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த லைஃபோட சுவாரஸ்யத்தையுமே நம்ம இழந்துருவோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மாயாஜால வித்தை கிடையாது. ஆனால் அது உண்மையை சொல்லணும்னா மாயாஜாலத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு வித்தை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம ஜோதிடத்தை எப்போ பார்க்கணும், நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எப்போ பார்க்கணும் அப்படிங்கிறபோது பார்த்திங்கன்னாங்க, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு திருமணம் பண்ண போகிறோம், ஒரு தொழில் தொடங்க போகிறோம், ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு முக்கியமான படிப்பு படிக்க போகிறோம். அதாவது ஒரு பொருளாதாரத்தையோ ஒரு காலத்தையோ அல்லது ஒரு உறவையோ சார்ந்து நம்ம ஏதேனும் ஒரு முக்கிய செயல் செய்கிறோம் அப்படின்னா ஜாதகம் பார்க்குறது ஒரு நியாயம், சரிங்களா? சிலர் செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கும், புதன்கிழமை எப்படி இருக்கும், நீங்கள் எல்லாவற்றுக்குமே ப்ரீ பிளான்டாக போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி ஆல்ரெடி இன்றைக்கி தான் நடக்க போது, இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட் போயிடும். அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதனால் ஜாதகத்தை வந்து அடிக்கடி, இன்னும் சொல்லப்போனால் அவயோக தசைகள் நடக்கும்போதுங்க, சிலருக்கு 6, 8, 12 சம்மந்தப்பட்ட தசைகள்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி 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 ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, மாதத்துக்கு ஒருக்கா ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னென்னா, அந்த ஜோதிடர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வாக்குக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்ல பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர், இல்லை அனுதினமும் நவகிரகங்களை பிரார்த்தனை பண்ணி அந்த பாராயணங்கள்லாம் படிக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவான பீரியட்ஸ் டைமில், நல்ல நேரங்களில் நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் நீங்கள் நல்லா இருப்பீங்க, கோடீஸ்வரன் ஆவீங்க, என்ன சொல்லுதுங்க, சிஎம் வீட்டில் கூட நாளைக்கு போய் சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி எது சொன்னாலும் அது சந்தோஷம், சரிங்களா? கடன், நோய், அந்த மாதிரி எதிர்மறையான தசாபுக்திகளில் போய்ட்டு நம்ம அடிக்கடி ஜாதகம் பார்க்கும்போதுங்க, ஒரு 10 ஜோதிடர்கிட்ட பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், அதில் 2 பேர் வந்து ரொம்ப ஆச்சாரமாக அனுஷ்டானமாக இருக்கிறவங்களா இருக்க பட்சத்தில் அவங்க அதை எடுத்து சொல்ல சொல்ல நெகட்டிவாக கவனமாக இருங்க, வயிறு சம்மந்தமாக கவனமாக இருங்க, வாகன அமைப்புகளில் கவனமாக இருங்க, கடன் தொந்தரவுகளை கவனமாக இருங்க அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல சொல்ல அந்த வைப்ரேஷன் அதிகமாகிடும். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். நீங்கள் நல்ல நேரங்களில் தினமும் கூட ஜோதிடர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து பாருங்கள், நல்ல தசாபுக்திகள் நடக்கும்போது மகிழ்ச்சி. ஆனால் இந்த சரியில்லாத தசாபுக்திகள் நடக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப ஜாதகத்தை பார்க்க பார்க்க அது இன்னும் தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வீரியம் அடையும். ஆனால் நம்மளோட அமைப்புக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, எப்போ நமக்கு அவயோக தசை வருதோ அப்போ தான் நம்ம போய் ஜாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்போவுமே மருத்துவர் எப்போ அணுகுவோம், நமக்கு பிரச்சனை வரும்போது தான் அணுகுவோம், சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது ஒரு முறை தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி தான் அப்படின்னா அதோட விட்டுறது நல்லது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, இப்போ என்கிட்ட வர கிளைண்ட் கூட பார்த்தீங்கன்னா
ஒரு 2 வருஷம் சரியில்லாத தசாபுக்தி இருக்கும். இப்போதைக்கு எதுவும் பண்ணாதீங்க, ஒரு 2 வருடத்துக்கு ஜாதகம் பார்க்காதீங்க, இருக்கிற வேலையை மட்டும் அமைதியாக பார்த்துக்கிட்டு எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் நகருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்த மாதம் ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ ஏதாவது நேரம் மாறி இருக்கா, நான் தான் போன முறையே சொல்லணே 2 வருஷம் ஆகும்னு அவர் 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். அது என்னென்னா சொல்ல அது வீரியமாயிரும். நம்ம சொல்ல இப்படி சொல்லிட்டாரு அவங்க அதையே நினச்சி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வயிறு சம்மந்தமான ஒரு சின்ன பிரச்சனையை இவங்களே எண்ணி வயிறு சம்மந்தமான வலுவான பிரச்சனையாக மாற்றிடுவாங்க. அப்போ அவயோக தசாபுக்தி நடக்கும்போது அடிக்கடி ஜாதகம் பார்க்கறதை தவிர்க்கிறது நல்லது. முக்கிய சம்பவங்கள் சார்ந்து ஏதேனும் சந்தேகம் வரும்போது அப்போ ஜாதகம் பார்த்தா போதுமானது. சும்மா போய் ஜோதிடரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஆனால் இப்போ இந்தந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ஜாதகம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது அப்போ நீங்கள் ஜாதகம் பாருங்கங்கிறத சொன்னீங்க. எப்போ ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது? அதுதான் இந்த அவயோக தசாபுக்திகள். என்னங்க, நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம், ஜாதகம் பார்க்கணும். இல்லை நேரம் சரியில்லை, எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்குது, ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, அப்போ போய் ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கிடலாம். ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட கால வரையறை சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே மீண்டும் போய் திரும்ப பார்த்து அந்த எதிர்மறை எண்ணங்களை வலுப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா போதும். அதுக்கு தான் 6, 8, 12 அவயோக தசாபுக்திகள் நடக்கும்போது நம்ம மீண்டும் ஜாதகம் பார்க்குறத தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது 9 கோள்களை பற்றி சொல்லுவோம் சார். இப்போ இந்தந்த கிரகம் உங்களுக்கு இந்தந்த வீடுகளில் இருந்து ஆட்சி நடத்துது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் ஜோதிடர்கள் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். உண்மையிலேயே கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை செய்யுதா? ஒரு ஜோதிடராக நான் இதை ஒத்துக்கிடலைன்னா நான் ஜோதிடர் இல்லைங்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு கூட இது 2017, 18 வாக்கில் ஜோதிடத்தின் மீது ஒரு பெரிய ஈடுபாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, இதை பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் கிரகங்கள் தான் ஒரு மனிதனை ஆளுமை செய்யுது அப்படிங்கிறது நீங்கள் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே ஜோதிடம் பொய்ன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கினவங்க தான் இன்றைக்கி தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர்களாக இருக்காங்க. அது மிகவும் சிறப்புக்குரியது. இப்போ இன்றைக்கி நிலமையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலை சிறந்த 2 ஜோதிடர்கள், நான் பெயர் சொல்ல விரும்பலை, ஆக்சுவலாக இது பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவங்க ரிசர்ச் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க ப்ரொஃபஷ்னலி அஸ்ட்ராலஜிஸ்ட். சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, நவகிரகங்களின் ஆளுமையில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் அந்த நவகிரகங்கள் நமக்கு தனிப்பட்ட முறையில் பங்காளி சண்டையோ இல்லை மாவு மச்சான் சண்டையோ வாக்கிய வரப்பு சண்டையோ அவங்களுக்கு நமக்கும் கிடையாது. சரிங்களா? நம்ம கர்மா என்னவோ, இங்கே பாருங்க, நம்மளை வழி நடத்த போகிறது கிரகங்கள் தான், நம்மளை ஆளுமை செய்ய போகிறது கிரகங்கள் தான். நம்ம என்ன பண்ணணும், எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், எங்கே சாப்பிடணும், எங்கே அடி வாங்கணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது கிரகங்கள் தான். ஆனால் அவங்க ஹோனாக தீர்மானிக்கிறாங்களா, அவங்க சுய சிந்தனையோடு தீர்மானிக்கிறாங்களான்னு கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஷீட் கொடுக்கப்படுது, இந்த புரோட்டோக்கால், இந்த டைமிங்கில் அவரை இப்படி பண்ணுங்க, அந்த டைமிங்கில் அவர் அப்படி பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஷீட் அவருக்கு யார் கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்கின்ற நல்வினையும் தீவினையும் தான். சரிங்களா? அதோட எசன்ஸ் எடுத்து, இந்தாங்க இந்த நல்ல பாத்திரத்தில் இவ்வளோ செஞ்சுருக்கா அப்படி, அதனால் இந்தந்த பீரியட் வரும்போது அங்கங்கே கொஞ்சம் அவருக்கு நல்ல விஷயங்களை தூக்கி போடுங்க, இந்தாங்க இவ்வளோ பண்ணியிருக்காரு கெட்ட விஷயங்கள், இந்தந்த டைம் வரும்போது இங்கே கொஞ்சம் வச்சு அடித்து துவச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கர்மா தான் அவர்களுக்கு அந்த பிளானை கொடுக்குதுங்க. அப்போ நம்மளை இயக்குறது நம்முடைய முன்வினை கர்மான். ஆமாம், அந்த கர்மாவை எடுத்து தான் நமக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயத்தை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சினிமா எடுத்துக்கிடுங்க. ஒரு டைரக்டர் அவர் என்ன பண்ணுவார், இந்த நடிகர் ஓகே நீங்கள் இந்தந்த டைலாக் இங்கே பேசணும், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே தான் உங்கள் போர்ஷன் வரும், இன்றைக்கி நீங்கள் இதை ஆக்ட் பண்ணுறீங்க சொல்கிறவர் டேரக்டர் இல்லைங்களா? அந்த கிரகங்கள் டேரக்டர். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு யார் கொடுத்ததுன்னா கர்மா. அப்போது நம்முடைய கர்மா நமக்கு என்னென்ன நடக்கணுங்கிறத கிரகங்கள் கிட்ட கொடுத்துரும். அந்த கிரகங்கள் ஓகேப்பா இன்றைக்கி சனி இன்சார்ஜா, சரி எப்படி நீ வச்சு அடிப்ப, இவருடைய கெட்ட கர்மாவை இந்த பீரியடில் முடிச்சுக்க, இந்த குருதசை வருதுங்களா, ஓகே இவர் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, உங்கள் டைம் பீரியடில் நீங்கள் கொஞ்சம் நன்மைகளை கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு அவங்க எல்லாவற்றையும் கிரகங்களுக்கு கர்மாவை பிரித்து கொடுத்து அந்த கர்மாவின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் நம்ம இயக்குதுங்க. அப்போ இயக்குறது யாருங்க? கிரகங்கள் தான். அதில் மாற்றம் கிடையாது. எப்படி இயக்குறாங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, நமக்கு உடல் மனம்னு சில நிறைய விஷயங்கள் இருக்குது. அதன் மூலயமா நம்மளை இயக்கி அவங்க நம்மளை அடுத்து என்ன பண்ணணும், இது வரைக்கும் என்ன பண்ணோம், அதுக்கான ரிசல்ட்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. நம்ம எங்கே சுற்றினாலும் 12 கட்டங்கள் 9 கிரகங்களை தாண்ட முடியாது. அதை பார்த்துக்கிடணும். சரிங்களா? இப்போ எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் நம்ம இயக்குறது கிரகங்கள் தான், அதனுடைய வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஆமாம், வாழ்க்கை வட்டங்கிற மாதிரி அந்த வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் கட்டம் தான். சரிங்களா? கண்டிப்பாக. இப்போ பொதுவாக 9 கோளும் உச்சம் பெற்ற ஒருவனுக்கு தான் இந்த ஜாதக அமைப்பு இருக்குங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 9 கோள்களும் இந்த ஒருத்தங்களை பாதிக்காதுங்க, இவங்களுக்கு இந்த 9 கோள்களால் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி யாரையாவது சொல்லணும்னா அது யார்? இறைவனுக்கு 9 கிரகங்கள் வேலை செய்யாது. ஏன்னா அவருக்கு எப்போ பிறந்தாருன்னு டேட் ஆஃப் பர்த் கிடையாது. சரிங்களா? அதனால் இறைவனுக்கு நம்ம ஜாதகம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்போது என்னோடய பர்சனல் கன்சல்டேஷனில் உங்களுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கணுமே அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லிகிட்டு இருப்போம்.
எங்கள் வண்டி நல்லா தாங்க ஓடுது, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதில் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தியான முறைகளை பின்பற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஞான மார்க்கத்தில், அதாவது இந்த உலகியல் வாழ்க்கையில் ஒரு கடமையாக இருப்பாங்க, ஆனால் ஒரு ஆன்மீக தேடலை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு தாம்பத்தியம் சரியில்லை, கணவன் மனைவி உறவு சரியில்லை, நீங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இருக்குது. ஆனால் அதோடைய அளவு ஜாதகத்தில் இருக்கிற அளவில் இல்லை, மினிமைஸ்டாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு இயல்பான கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒரு நார்மலான லைஃபை குறிக்கும். ஆனால் அவங்க நார்மல் லைஃப்பில் இல்லை, அப்பவும் ஜாதகம் கரெக்டு தான். ஏன்னா அவங்க இயல்பான கணவன் மனைவியாக இல்லை. அது எப்போ அவங்கள பாதிக்கும், அவங்க இயல்பான மனிதர்களாக இருந்தால், என் கணவர் என்னை பார்க்கலையே, என் கணவர் என்னை ரசிக்கலையே, என் கணவர் என் கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணலையே. ஆனால் இப்போ அவங்க தியான மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படி போயிட்டு இருக்கும்போது அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. இப்போ பாருங்கள், பலன் ஒன்று தான், ஆனால் அதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து மாறுபடுது. அப்போ அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவை, அந்த புரிதலை கொடுக்கறது ஞானம். சரிங்களா? அப்போ ஞான மார்க்கத்தில் செல்கிறவர்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாதுன்னு கிடையாது, அவங்க ஞான மார்க்கத்தில் போகணுங்கிறது அந்த ஜாதக அமைப்பு தான். சரிங்களா? அதான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நீங்கள் எங்கே போனாலும் அந்த 12 கட்டத்துக்குள்ளே வந்து தான் நிற்கணும். அப்போ அந்த ஞான மார்க்கத்துக்கான அமைப்பு அவங்க ஜாதகத்துக்குள்ளே இருக்கும்போதுங்க, இயல்பு வாழ்க்கையில் கிரகங்களால் ஏற்படுகின்ற தாக்கத்தின் அளவு அவங்களுக்கு குறையும். அதனால தான் ஞானிகளுக்கு ஜாதகம் வேலை செய்யாது. அதே போல் மனநிலை அதாவது சித்தனுக்கும் வேலை செய்யாது, பித்தனுக்கும் வேலை செய்யாது. சரிங்களா? அதாவது மனம்ங்கிறது என்னன்னே புரியாதவனுக்கும் மனம் வேலை செய்யாது, மனதை கடந்தவங்களுக்கும் இந்த கிரகங்கள் வேலை செய்யாதுங்க. இப்போ இடையில நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஜாதகம் சார்ந்து பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கட்டத்தில் எப்படி என்ன எழுதியிருந்தாலும் அது எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா நம்ம முருகன் கிட்ட, அவருடைய இஷ்ட தெய்வம் முருகர் அப்படிங்கிறதுனால நான் முருகன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீ தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன், அதனால் எனக்கு இந்த கட்டம் கிரகம் இது எதுவுமே வேலை செய்யாது, என்னை அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற அந்த சரணாகதி தத்துவம் சொன்னாங்க. அப்போ கடவுளை சரணாகதி அடைகிறவங்களுக்கு இந்த கட்டம் ஜாதகம் இதுவும் வேலை செய்யாதா, இல்லை அவங்களுக்கும் வேலை செய்யுமா? இல்லை, இது உண்மை. ஆனால் அது எப்போங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சரணாகதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் சுகதுக்கங்கள்னு ஒன்று கிடையாது. அது நன்மையாக நடந்தாலும் சரி, தீமையாக நடந்தாலும் சரி, அவர்களின் பார்வையில் அவங்க நடுநிலையாக தான் இருப்பாங்க. அதாவது இங்கே என்னென்னா, நடக்கிறது எதையும் முருகர் தடுக்க போகிறது கிடையாது, ஆனால் அது உன்னை பாதிக்காதுங்கிற மனநிலையை முருகர்கிட்ட கொடுக்குற அந்த சரணாகதி தரும். சரிங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த தீமையுமே செய்கிறதில்ல, நான் எறும்புக்கு கூட துரோகம் பண்ணதில்லை. இந்த பஞ்ச் டைலாக் நீங்கள் பல பேர்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் அவங்க அடுத்து சொல்கிற ஒரே டைலாக், எனக்கு தான் கடவுள் எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குறாரு, இந்த கோயில் போனாலே பிரச்சனை வருது, நல்லவனாக இருந்தாலே பாதி பேர் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். இது வழக்கமாக நம்ம கேட்குற டைலாக்ஸ் தான். ஆனால் இவங்க எல்லாருமே பாருங்கள், ஏதேனும் ஒரு தெய்வத்தை இறுக பிடிச்சி வழிபட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கே என்னென்னாங்க, இது நான் குறை கூறன்னு சொல்லலை பக்தர்களை, நீங்கள் பக்தர்களாக இருக்கீங்க. சரிங்களா? சரணாகதியை எப்போவுமே பக்தர்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க, அடியார்கள் தான் சரணாகதியை வெளிப்படுத்துவாங்க. பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாம்பழம் சீசனுக்கு வரும். சரிங்களா? அது பக்தி. ஆனால் வாழைப்பழம் எல்லா சீசன்லேயும் கிடைக்கும், அதுக்கு பேர் அடியார். சரிங்களா? ஏன்னா அதனால தான் எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற வாழைப்பழத்தை தான் நீங்கள் 1000 பழத்தை வச்சாலும் வாழைப்பழத்தை தான் முன்கூட்டி வெத்தலை பாக்கில் வச்சு சுவாமியின் மடியில் வைப்பாங்க. சரிங்களா? அப்போ ஏன் நீங்கள் எல்லோரும் வாழைப்பழமாக இருக்கணும்? நீங்கள் விலை உயர்ந்த ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், சீசன் முடிஞ்சு போச்சுன்னா காணாமல் போயிடுவீங்க. சரிங்களா? கார்த்திகை மாதம் வந்தது, முருகர் சீசனுக்கு முருகர் கோவிலில் இருப்பீங்க, திங்கக்கிழமை பிரதோஷம் வந்ததுன்னா சிவன் கோயிலில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் சரணாகதி ஏதேனும் நீங்கள் சரணாகதின்னு வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், மனம் ஒருவனையே இறுகப்பட்டுறதுக்கு பேர் தான் சரணாகதி. நீங்கள் திங்கக்கிழமை சிவனை கும்பிட்டு, அப்படியே செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிட்டீங்க, அப்படியே வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுறீங்க அப்படின்னா உங்கள் மனம் சரணாகதியே அடையாது. இது எப்படின்னா, இன்றைக்கி அந்த லவ்வர் கூட நான் இருப்பேன், நாளைக்கு அந்த லவ்வர் கூட இருப்பேன், அவர் நிறைய செலவு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ நீங்கள் தெய்வத்திலிருந்து இன்னொரு தெய்வத்துக்கு மாறுறீங்கன்னா நீங்கள் எதையோ எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ எதிர்பார்ப்புன்னு வரும்போது அங்கே சரணாகதி பொய்யாயிரும். பெயர் அளவில், வார்த்தை அளவில் நான் சரணாகதி ஆகிட்டேங்க முருகரை, ரைட், ஓகே, நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உடனே என்னப்பா முருகர் என்ன கைவிட்டியாப்பா நீங்கள் திட்டவே கூடாது. ஏன்னா சுவாமி உங்களை அடித்து அப்படியே புழிஞ்சு துவைக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்தோடு பண்ணுறாரு, நீங்கள் ஏற்றுக்கிடணும். சரிங்களா? துன்பமும் அவராலே, எல்லாமே அவர் தான். நிச்சயமா அவர் கொடுக்குறார். அப்படிங்கிற பட்சத்தில் ரோட்டில் போகிற ஒருத்தன் கூப்பிட்டு நம்மளை ஓங்கி அடிக்கிறான்னா, சுவாமி எதுக்கோ கொடுக்குறாரு வாங்கிக்கிடும் அப்படின்னு போகணும். என்னையா முருகா இப்படி கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குற அப்படின்னு அவரை கொஸ்டின் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா உங்கள் வாழ்வின் அனைத்தையும் நீங்கள் அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டீங்க. நீங்கள் கேட்டது உண்மை. சரணாகதி அடைந்த ஒருவருக்கு ஜாதகத்தில் கிரகங்களின் வாயிலாக நடக்கிற எல்லா துன்பங்களும் எல்லா இன்பங்களும் கிடைக்கும். அவர் இன்பம் கிடைக்கும் போதும் குதிக்க மாட்டார், துன்பம் வரும்போதும் அழமாட்டார். ஆகையினால் கிரகங்கள் அவர்களை பாதிப்பதா, கிட்டத்தட்ட சரணாகதி ஒரு ஞான நிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். சரிங்களா? அந்த தன்மை உண்மையானால்
உண்மையிலேயே கிரகங்கள் அவர்களின் மீது பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா மைண்ட் ஆஃப் ஆயிரும். பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க கிரகங்கள் தான் நம்மளை ஆளுது அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து நம்முடைய முன்வினை கர்மாக்களோட அடிப்படையில் இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கிரகங்களினுடைய பலன் தான், அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னீங்க. இப்போ இந்த கிரகங்கள் நம்மை ஆளுது அப்படின்னா நம்மை ஆளுகிற கிரகத்தை நம்மளால வெல்ல முடியுமா? நிச்சயமாக வெல்ல முடியும். அதை தான் ஞானிகள் வந்து இவ்வளவு நாள் நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ரமண மகரிஷி எடுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் நிறைய சித்த பெருமக்கள் இருந்திருப்பாங்க, ஜீவ சமாதி அடைஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களாம் கிரகங்களை வென்று தானே இதை பண்ணுறாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் அப்படி சுற்றி இப்படி சுற்றி அங்கேயும் 12 கட்டம் கிரகங்களை வெல்லணும் அப்படிங்கிற அமைப்பும் அந்த கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இறைவனை அடையணும் அப்படின்னா இறைவனை அடையிறது அந்த இறைநிலைக்குள்ளே தான் இருக்கும். அதாவது நீங்கள் சிலபஸை தாண்டி எங்கேயுமே ஓட முடியாது. நீங்கள் 6வது அறிவை தாண்டி 7வது அறிவில் ஒன்று யோசிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த 6 அறிவோட அடிப்படை இல்லாமல் 7வது அறிவை உங்களால் பிடிக்க முடியாது. நான் எடுத்த உடனே மாடிக்கு போயிடுவோம் அப்படின்னா நீங்கள் பேயாக இருந்தால் தான் போக முடியும், மனுஷனாக இருந்தால் போக முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அப்போ அந்த விதத்துலைங்க கிரகங்களை நம்மால் வெல்ல முடியுமா? எளிமையாக வெல்ல முடியும், சரிங்களா? ஆனால் அந்த வெல்ற ப்ராசஸ் கஷ்டம். அந்த வெல்ற நொடியில் நம்ம அதை எளிமையாக வென்றுட்டு போயிடலாம். எப்படி வென்றுட்டு போயிடலாம்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷியை எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? அவருடைய இளமை பருவத்தில், குழந்தை பருவத்தில் ஒரு சாதாரண குழந்தையாக இருக்கிறார். ஒரு குடும்ப வளர்ப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார். அவருக்குள்ளே ஏதேனும் ஒன்று தோணுது, இந்த உலக இயல்பு வாழ்க்கையை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தோணுது. ஆனால் அவர் ஜாதகப்படி கூட குடும்பத்தில் இப்படி கஷ்டப்படணும், பொண்டாட்டிக்கிட்ட அப்படி அடி வாங்கணும், இந்த இவர்கிட்ட இப்படி இருக்கணும், இந்த சுகங்களை அனுபவிக்கணும் இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் அவருடைய ஞான மார்க்கம் அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தசாபுக்தி அவருடைய இளமை பருவத்திலேயே வந்திருக்கலாம். 60 வயசில் வர வேண்டிய ஒரு ஞானத்திற்கான திசை அவருக்கு 15 வயசு 12 வயசில் கூட வந்திருக்கலாம். நமக்கு தெரியல, அவருடைய ஜாதகம் நம்ம பார்க்கல, சரிங்களா? வந்திருக்கலாம் மேபி. அதன்பால் அவர் பற்றுக்கொண்டு இறைவன் மீது பற்றுக்கொண்டு இருக்கலாம், சரிங்களா? எப்போவுமே ஒரு இறைவன் மீதோ இறை நிலையின் மீதோ பிரபஞ்சத்தின் மீதோ ஏதேனும் ஒன்றின் மீது நம்ம ஃபோக்கஸ்டாக மனதை குவிச்சு அங்கும் இங்கும் அலைவாய விடாமல், இதை தாங்க புத்தர் சொல்லிட்டு போனார். இது என்னன்னாங்க, நம்ம இந்த சிலபஸ் கொடுத்த யாரையுமே ஏற்றுக்கிடலை, சரிங்களா? ஆனால் அதுக்கு மாறாக அவங்க கொடுத்த ஃபோட்டோவை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வள்ளல் பெருமானை எடுத்துக்கிடலாம், சரிங்களா? அவர் ரொம்ப மனசு நொந்து போய் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, மூட்டை கட்டிட்டு கிளம்புறண்டா சாமி அப்படின்னு கிளம்பிட்டார். அப்பேற்பட்ட மகானுக்கு அந்த நிலைமைன்னா பார்த்துங்க. எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்ன மகானே டென்ஷன் ஆகிட்டாருங்க கடைசியில். என்னையா அது நீங்கள் பேருபதேசத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருவரும் தேரிலர் அப்படின்னு அப்படியே மனம் நொந்து சொல்லுவார். எனக்கு இறைவன் 5 தொழில் புரிகிற ஆற்றலை கொடுத்தான், அதை நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் ஒருவரும் அதை பிடிச்சி யாரும் அந்த இப்போ நீங்கள் பேசலாம், வள்ளல் பெருமான் வந்து தன் தேகத்தை மறைத்தார், அப்படியே காயத்தை கல்பமாக்கினா அப்படின்னு நம்ம என்னென்னவோ சொல்கிறோம். ஆனால் அவரை பின்பற்றின ஒரு அடியார்கள் கூட இது வரைக்கும் பண்ணதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட் இல்லை, விட்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ வள்ளலார் சொன்ன சிலபஸ் பொய்யா இல்லை வள்ளலார் அடைஞ்சது பொய்யாங்கிற அவர் இப்போ பாருங்க, அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேர் 20 பேர் அடைஞ்சிருக்காங்க, இல்லை அடிக்கடி அங்கங்கே வள்ளலாருடைய அடியார் பெருமக்கள் இதை அடைகிறாங்கன்னா நமக்கு வள்ளலார் மேலே கொஸ்டினே வராது. இப்போ பாருங்க, அவருக்கு பின்பு வந்த யாரும் அந்நிலையை அடையலைங்கிற போது உண்மையிலேயே வள்ளலார் அடைஞ்சாரா இல்லை அடைஞ்ச மாதிரி ஒரு ரூபத்தை உருவாக்குறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் வருது, சரிங்களா? இப்போ பாருங்க, எல்லாரும் வள்ளலாரின் வழியை பின்பற்றுறாங்க. நீங்கள் கேட்டது தான், சரணாகதி அடைந்தால் கிரகங்களை வெல்ல முடியுமா? எல்லாரும் வள்ளலார் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போது சன்மார்க்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வள்ளலாரின் நிலையை அடைய முடியல. ஏன்? அவங்க அந்த மார்க்கத்துக்குள்ளே இருக்காங்க. வள்ளலார் இருந்த அந்த மனநிலையில் அவங்க இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கருணை அப்பப்போ எட்டி பார்க்கறதுக்கு பேர் கருணை இல்லை, கருணையே திருவுருவமாக இருந்தார் வள்ளலார். அதனால் அவர் இறைநிலை அடைஞ்சார். நம்ம அவர் பேரை சொல்லி 24 மணி நேரத்தில் அப்பப்போ ஒரு 2 மணி நேரம் கருணை வெளில வரும், சரிங்களா? நீங்கள் அடிபட்டிருக்கிற நாயை பார்க்கும்போது வருகின்ற கருணை சிக்கனை நம்ம தட்டில் வச்சு சாப்பிடும்போது வராது. நீங்கள் அப்போ பாருங்கள், கருணை காணாமல் போயிடுச்சு சில நேரங்களில். அப்போ நம்ம சூழ்நிலையின்பால் கருணையை வெளிப்படுத்துகிறோம். இந்த மாதிரி தான் எல்லாருமே சரணாகதி அடைகின்ற பொழுது நம்ம கிரகங்களை வெல்லலாம். ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரணாகதி அப்பப்போ சேஞ்ச் பண்ணிடுறோம். சரி விடுங்க, இன்றைக்கி சரணாகதி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, நாளைக்கு நம்ம சரணாகதியை வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னா கிரகங்கள் அப்படி தான். அப்போ நீங்கள் நாளைக்கு வெளிப்படுத்தும் போது நான் உங்களை அடிக்கலை, இன்றைக்கி வெளிப்படுத்தலையா, இன்றைக்கி மட்டும் நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு அடிக்க தான் செய்யும், சரிங்களா? அப்போ கிரகங்களை நீங்கள் வெல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகம் எப்படி நம்ம ஆளுமை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஒரே ஒரு விஷயந்தாங்க, நம்ம கையில் இருந்து மனம் அப்படிங்கிற ஒன்று பிடுங்கிட்டிங்கன்னா கிரகங்களுக்கு நம்ம மீது தாக்கம் இருக்கும். அது உடல் சார்ந்த சின்ன சின்ன தாக்கத்தை தான் உண்டு பண்ணுமே தவிர நம் வாழ்வியலில் பெரும்பான்மையான எந்த தாக்கத்தையுமே தராது. அப்போது மகான்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மகான்கள், இது கிரகங்கள், இடையில் இருக்கிற காற்று தான் மனம் அப்படிங்கிற ஒரு மீடியேட்டர். அப்போ அந்த மனதை என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்படியே ஒன்றின் மீது குவிச்சு அதன் மூலமாக வருகின்ற எந்த விதமான அசைவுகளையும் தன் உடலோ அல்லது தன்னுடைய ஆன்மாவோ பெறாதபடி அதை ஸ்திரமாக்கிடுறாங்க. அப்போ ஸ்திரமாக்கும் போது கிரகங்கள் கிட்ட இருந்து வருகின்ற எந்த விதமான ஒரு கதிர்வீச்சும் அவர்களை பாதிப்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போ இடையில இருக்கிற ஒரே ஒரு ஆள் மனம் தாங்க. இப்போ அந்த மனதை நம்ம இழுத்து பிடிச்சி நிறுத்த தெரியாத அந்த பக்குவம் இல்லாததுனால தான் கிரகங்கள் ஆட்டினாலும் ஆடுறோம், பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டினாலும் ஆடுறோம், யார் ஆட்டினாலும் ஆடுறோம். அப்போ நீங்கள் மனம் அப்படிங்கிற ஒன்று ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் பாருங்களேன், எண்சான் உடம்புக்கு தலை எப்படி பிரதானமோ நம்முடைய ஆன்மாவுக்கு இந்த மனம் தேகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரதானமானது. ஏன்னா அது எதை அனுபவிப்பதாக இருந்தாலும் அதன் வழியாக தான் அனுபவிக்கிறோம். அப்போ நீங்கள் வழியை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் உங்களை அடையிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சு போயிடும். சரிங்களா? அப்போ மனதை ஆஃப் பண்ணணும். அதை ஆஃப் பண்ணுறதுக்கு பல மகான்கள் பல சிலபஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சிலபஸை கொண்டு போய் அழகாக வச்சு ஆயுத பூஜை போடுற மாதிரி அந்த புக்கை ஆயுத பூஜை போடுறீங்களே தவிர, அதை வணங்குறீங்களே தவிர சிலபஸை யாருமே பின்பற்றுறது இல்லை. இங்கே பிரச்சனையே அதுதான். முருகனை நான் வழிபாடு செய்வேன், ஆனால் முருகனின் தன்மையை நான் பின்பற்ற மாட்டேன். சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு போவேன், ஆனால் சிவன் என்ன பண்ணுறாரோ அதை நான் பண்ண மாட்டேன். அப்படின்னா நீங்கள் அதாவது இதுக்கு தான் பொய்யடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்தில் நம்ம ஐயா பாடுவார், மாணிக்க வாசகர். நான் பொய்யடிமையாக இருக்கேனே தவிர மெய்யடிமையாக ஆகிற வரைக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் அப்போ சாமி கிட்ட நடிக்கிறீங்க, அப்போ சாமி மட்டும் உங்களை உண்மையாக ஏற்றுக்கிடணும்னா எப்படி? சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி நடிக்கிறீங்களோ அந்த மாதிரி சாமி, நீ என் பக்தன், நான் அங்கீகாரம் கொடுத்துட்டப்பா, உனக்கு நான் கார்டெலாம் கூட போட்டு கொடுத்துட்றேன், ஐடென்டி கார்டெலாம். ஆனால் நீ சிவலோகத்துக்கு வரணும்னா நீ மெய்யடியாராக ஆகணும், நீ அடியார்னு சொல்லி பெருமைப்பட்டுக்க. நம்ம பாருங்களேன், விபூதி அடிப்போம், ஏதோ ருத்ராஜம் போடுவோம், அந்தந்த மதம் சார்ந்து அந்தந்த தெய்வங்கள் சார்ந்து எல்லாவற்றையும் பண்ணிக்கிடுவோம். ஆனால் இது எதையுமே இறைவன் கேட்கவே இல்லை. சரிங்களா? அவர் கேட்குறது நீங்கள் அவராக இருக்கணுங்கிறது தான். சரிங்களா? ஆனால் நான் அதை விட்டுருவேன், அதாவது கருவை விட்டுருவேன். கருவை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்துலையும் ஓடுவேன்னா பிரயோஜனம் இல்லை. இது எப்படின்னா, ஸ்கூல் நான் தினமும் போவேன், ஆனால் எதையுமே படிக்க மாட்டேன். 12வது முடிச்சிருவேன், பாஸ் பண்ணிடுவேன். என்ன நாலேஜ் இருக்குது? ஒன்றும் கிடையாது, வேலை கிடைக்காது. சரிங்களா? அந்த மாதிரி தான். அப்போ நம்ம சிலபஸை பிடிச்சி அதை பின்பற்றணுமே தவிர, சிலபஸை வச்சு நீங்கள் விபூதி காட்டி ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்போ சரணாகதி தலை சிறந்த தத்துவம். அந்த சரணாகதி பெறும்போது மனநிலையில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் மனம் அமைதி பெறும். மனம் எந்த சலனத்தையும் பெறலைன்னா கிரகங்கள் அதன் வாயிலாக நம்மை அசைக்க முடியாது. இப்படி தான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா? இது 2 நிமிஷம் சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும், ஆனால் அதை கடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக ஜாதகம் எப்போ பார்க்கணும், பார்க்கக்கூடாது, இன்றைக்கி கிரகங்கள்லாம் நம்மளை ஆட்சி செய்யுது அப்படின்னா அந்த கிரகங்களை நம்ம எப்படி வெல்லணும் அப்படிங்கிறதையும், சரணாகதி தத்துவம் சார்ந்த பல தகவல்களையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. நன்றி. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரு கருப்பசாமி தங்க கரசமிரு. பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7, வாணி மஹால், சென்னை. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.